நினைக்கிறீங்க? 85 ரூபாயாம். ஐயோ சபா, இப்பவே கண்ணை கட்டுது. 99 ரூபாய்க்கு தேவை. அந்த ரெண்டு அந்த ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா? இங்க பாரு, இதுல போடலையே. இதுல ரெண்டு எடுத்துக்கலாம். 50 ரூபாயா? அப்போ ஒண்ணு 100 ரூபாயா? 99 ரூபா. என்ன ஃப்ரூட் போட்டிருக்கு? கிவி. கிவி லிப் பாம் போடுறீங்களா படி? பாருங்க. என்ன வாங்கணுங்கிறீங்க? 150 ரூபாயா? அப்பாடியே வேணாங்க. நீங்க பேபி ஹை கிளாஸ் இல்லாத லிப் கிளாஸ். இதை நானே இது பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்க்க போட்டுக்கலாம். என்கிட்டே இருக்குது. இது பாப்போமா? இது பார்க்க கலர் நல்லா இருக்கு. கலர்ல இது நல்லா கொஞ்சம். இது என்ன சக்குரா ப்ளூ. எவ்வளவு போட்டிருக்கு? 99 ரூபா. இதுல ஆஃபர் கிடையாதா? எதுவும் வாங்காத நம்மளுக்கு ஆஃபர். காவியா, ஏதாவது ஃபங்க்ஷன் முன்னா இங்க வந்துடு. எல்லாத்தையும் யூஸ் பண்றதுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களே, மேக்கப் போட்டுட்டு டைரக்டா ஃபங்க்ஷன் போயிடலாம். பான்ஸ் இந்த இது இருக்கான்னு பாரு, நேச்சர் க்ளோ இருக்கான்னு பாரு. டவ்லாம் எனக்கு வேணாம். ஆனா சோப் மட்டும் தான் பிடிக்கும். பட் நான் யூஸ் பண்ணதில்லை. அங்க பாரு மேகி. இது என்னது? நெயில் பாலிஷா? ஓபன் பண்ண முடியல. அப்பெல்லாம் நம்மள நம்பிலாம் வச்சிட்டு போக மாட்டாங்க. நல்லா இருக்கு. ஒரு 10 லட்சம் எடுத்து வந்திருப்பாங்களோ? இந்த புக் இந்த இது போய் வாங்கு. நல்லா இருக்கு. மது எவ்வளவு போட்டுறாங்க? 1000 ரூபாயா 2000 ரூபாயா? 500 ரூபாயா? எதிர்பார்த்ததோட கம்மி தான். இந்த பெண்ணு 170 ரூபா. டிசைன் நல்லா இருக்கா? இல்ல ஸ்கூலு. ஆனா 150 ரூபாயா எரேசர். இதெல்லாம் இது தண்ணியில போட்டா அதான் இது எதுக்கு? அது சும்மா 1 ரூபா பாக்கெட் 4 போட்டா இந்த மாதிரி வந்துருமே. இங்க பாருங்க. கீச்செயின். இது என்னது? இது என்னது? கீச்செயினா? இல்ல, பேக்ல மாட்டிக்கிறதா? குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டுருக்கு. நல்லா இருக்கு. இது என்ன குப்பை தட்டியா? இந்த துணிலாம் வைப்பாங்களே மடிச்சு வச்சுக்கிறது. டீசென்ட். ஆமாடோ. இது என்னது? நான் டீசென்டானா இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் நம்ம கத்துக்கலாம். 300 ரூபா. என்னன்னே தெரியலையே. ஐஸ் கியூப்ஸ். இந்த தண்ணி எனி டைம் கூலிங்கா வச்சுக்கணும். இங்க வந்த கிளாஸ் எல்லாம் செம்மையா இருக்குங்க. எப்படியும் 500 ரூபா போட்டுருப்போம். சொன்ன 450 ரூபாய். இங்க பாருங்க காய்ஸ், எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. நம்மளுக்கு இல்ல, உனக்கு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அடுத்த கடைக்கு போமா. இங்க எங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோ. இல்ல மேல போய் எடுத்துக்கலாம். இந்த இதுல எங்க ஃபுட் கோர்ட்ல ஏதாவது வாங்கிட்டு போகுங்க. கையில் யூனியனா? 250 ரூபாய்க்குலாம் இருக்கும்போது இது எவ்வளவு இருக்கும்? 10, 20, 30 ரூபா. பட் இங்க 700 ரூபாயா? அந்த ஒண்ணு 100 ரூபா கூட இல்ல. அதாவது ஒரு சைடு ஒரு தோடு 100 ரூபா வச்சா கூட 600 தான். இந்த கிளவி தோடு எவ்வளவுன்னு நினைக்கிறேன்? 30 ரூபா இருக்கும். இல்ல இங்க 300 ரூபாயா? பட் இந்த தோடு அழகா இருந்தது. வயசானவங்க எல்லாம் போடுவாங்க. வயசானவங்க கீழே உருட்டு மாதிரி தாங்க. எவ்வளவு போட்டுருந்துச்சு? 300 ரூபா. இந்த இது சாப்பிட மாதிரி இருக்கு. பட் டிசைன்லாம் நல்லா இருக்கு. இந்த தோடு காவியா போட்டுக்கிறியா?
கொரியன் ஸ்டைல். இதை வாங்கிட்டு போனோம்னு 400 ரூபாய்க்கு செருப்பு பண்ணி இப்ப ஓடி போயிருமா? இங்க பாரு 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இங்க பாரு இதுக்குள்ள தான் இருக்கு. எவ்வளவுன்னு சொல்லிட்டு இது நீ சொல்லு. 700 ரூபா 300 ரூபா. இந்த ட்ரெஸ் பாரு. இந்த மாதிரி வந்து மகா வந்து ஃபுல் டாப்பா போட்டுண்டா. செவனேந்தானா போய்க்கிருந்தேன். எவ்வளோ? ஆனா இது எனக்கு கரெக்டா இருக்கும் தெரியுமா? இந்த பாக்கெட்டை காணும். ஜஸ்ட் 350. அங்க இருக்கு பாரு. தின்னுடுமா? நம்மளுக்கு நம்ம ஊர் கடை தான் போயிட்டு வந்து வேணாம், இங்க செம்மையா இருக்கும். போய் நம்ம பட்ஜெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கான்னு பாப்போம். பிரியாணி சாப்பிடணும் ஆசையா இருக்குது. பிரியாணியா? இங்க போய் பார்த்துட்டு வரோம். கேஎஃப்சி சிக்கன் வாங்குமா? வாங்குவோங்க. பர்கர் 85 ரூபாய் அந்த வாங்கிடுவோமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பஸ் வரும்ல. ஆறுது. நான் எங்க அம்மாட்ட வேற பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன்.